வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ரொம்ப வர்ஸ்டான வீடியோ தான் வச்சுங்க, ரொம்ப கேவலமான வீடியோ. இப்போது வீட்டுக்குள்ளே தான் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு வெளியில் இளவரசன் வர்றாரு, அவங்க மனைவி இவரை பிடிச்சி அடிக்கிறது, இளவரசன் காயத்ரி பிடிச்சி அடிக்கிறது, அப்புறம் இளவரசன் காயத்ரி பிடிச்சி கழுத்தோடு தூக்குறாரு, நம்ம முடி பிடிச்சி ஆடுறாரு. இது யார் வீடியோ எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது நடந்தது எப்படின்னா, இளவரசனோட வீட்டில். அதாவது ஆல்ரெடி 2 வீடியோவில் கணவன் மனைவி மாறி மாறி அடிச்சிருப்பாங்க. இப்போது அவங்க அம்மா வீட்லேயே ஒரு வீடியோ போட்டுடலாம், அப்போ தான் எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் தான் நம்மளுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 40-45 நாளவே பூரா குடும்ப சண்டையே தான் வச்சுக்கோங்க. குடும்ப சண்டையவை யூடியூப்பில் சொல்கிறாங்க. என்ன பயன்னா, லட்சக்கணக்கில் வியூஸுங்கிற வேறு வருமானங்கிறத பயன். எந்த மக்களோட ஹெல்ப்புமே இவங்களுக்கு பயன் இல்லை, எந்த மக்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா மக்களுக்குமே அவங்கவுங்க வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஏன்னா அவங்களாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை வெட்டிக்கு போயிட்டு டைம் கிடைக்கும்போது தான் யூடியூப் பார்ப்பாங்க. அப்புறம் இவங்க என்னென்னா, எங்களை பிடிச்ச நல்ல உள்ளவங்கள் பார்க்குறாங்க, இஷ்டம் இருந்தால் பார்க்குறாங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு யூடியூப் திறந்தால சும்மா வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா போய் என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ரொம்ப வஸ்டான வீடியோனா அங்கேயே காரி துப்பிட்டு இதெல்லாம் ஒரு வீடியோவானு மனசில் நினச்சிட்டு அடுத்த வீடியோ பார்க்க போயிருப்பாங்க. அதுதான் யூடியூப்பு. இவர் உடனே சொல்லுவார், எங்களை பிடிச்ச நல்ல உள்ளங்கள் எந்த நல்ல உள்ளங்கள் இவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுருப்பாங்கன்னு கேட்டால் எந்த நல்ல உள்ளங்கள் கிடையாது. ஏன்னா இருக்கிறதே யூடியூப்பில் வஸ்டான ஒரு பெர்சன்னா நம்ம இளவரசனை சொல்லலாம். என்ன காரணம்னா, தண்ணி போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அப்புறம் கணவன் மனைவி ரோட்டில் சண்டை பிடிக்கிறது, வீட்டில் சண்டை பிடிக்கிறது, கணவன் மனைவி அடிக்கிறது, மனைவி கணவன் அடிக்கிறது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இவர் முடி பிடிச்சி ஆட்டுறாரு, அந்த மனைவி கழுத்தை பிடிச்சி தூக்குறாரு. பொதுவாக கணவன் மனைவினா நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்குங்க ஃபஸ்ட்டான கணவன் மனைவி தான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் சண்டையாகிடுச்சு. சரி நீ வந்தால் வராட்டி போ அப்படின்னு உள்ளே போகிறாரு, ஆனால் வெளியே போகல. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ போட்டிருப்பாங்க, அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா எந்த இடத்துல அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன அட்வைஸ்னால், அந்த தாலியை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. அப்புறம் இளவரசன் இன்னொரு பொண்ணு கூட அஃபேராக இருக்குன்ட்டு அவங்க மனைவி ஒரே ஒரு வீடியோ 2 வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை பற்றி எந்த இடத்துலையுமே இவங்க ஃபேமிலியில் யாருமே பேசலை. என்ன காரணம்னா, பேசினா மான மரியாதை போயிடு, மொத்தமாகவே மான மரியாதை போயிடுச்சுன்னு வச்சுங்க. இது சொன்னதாருன்னா நம்ம இளவரசனோட அருமையான மனைவி காயத்ரி அம்மையார் தான். இளவரசனுக்கு குடி மட்டும் இல்லை, அவங்க இன்னொரு பொண்ணு கூட அஃபேராக இருக்கிறாங்க, தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த இடத்துலையாவது அவங்க அம்மா சொல்லுவாங்கன்னு கேட்டால் அவங்க அம்மா வாயை திறந்து பேசவும் மாட்டாங்க. அந்த தாலி பற்றி இது வரைக்கும் பேசலை. பொதுவாக தாலியோட அருமை இவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு மனைவி கழுத்தில் தாலி கட்டினா அது கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த தாலி அப்படியே இருக்குங்க. ஆனால் இவர் தாலி கழட்டி வச்சு போனால் இருந்தாலும் இல்லை என்ன ஒரு ஆம்பளை, இதை பற்றி அவங்க அம்மா எந்த இடத்துல கேட்டாங்க, எந்த இடத்துலையும் கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னை தலைமையில் கை வைக்கிறாமா அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா, ஏம்மா எதுக்கு நீ தலைமையில் அடி வைக்கிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இளவரசனை காயத்ரி 4 அப்பா அப்புனாங்க. அதை பற்றி இந்த அம்மா எதாவது கேட்டாங்களான்னு கேட்டால் அந்த வீடியோவில் நான் பார்க்கல, அந்த வீடியோ நான் பார்க்கல, நீ சொல்லி தான் எனக்கு தெரியும், இதுனா நீங்கள் சண்டை பிடிக்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும் சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. மொத்தத்தில் டோட்டல் ட்ராமா கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தாச்சு. அடுத்த கட்ட ட்ராமானா இளவரசனோட வீட்டில் தான். இந்த இளவரசன் மருந்து குடிக்கிறான்ட்டு 45 நாள் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு ஒரே எரிச்சலாக இருந்திருக்கு. எப்போயா இந்த ஆள் திருந்துவா, அடுத்த கட்ட வீடியோ பார்க்கலான்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஒருவேளை கிட்டத்தட்ட ட்ராமா முடிவுக்கு வந்துருச்சுன்னு கேட்டால் இந்த ட்ராமா முடிவுக்கு வந்துருச்சுங்க. அவங்க வீட்டில் போய் வேற ஒரு ட்ராமா இருக்குது. என்ன காரணம்னா, நாம் அதை எந்த வேலை வெட்டிக்கும் போகிறது இல்லையே. நம்மளுக்கு தான் தீபாவளி, ஆயுத பூஜை இதெல்லாம் வருது. எத்தனை நாள் தான் நாம் இப்படியே வீடியோ போட்டுக்கிறது. நம்ம வீட்டில் போய் இன்னொரு ட்ராமா போடலாம். இந்த ட்ராமா இப்போதைக்கு முடிவுக்கு வருது, சொல்ல முடியாதுங்க. திடீர்னு அவங்க வீட்டில் போய் 2 பேர் சண்டை பிடிப்பாங்க. ஏன்னா வியூஸ் கம்மியாகிடுச்சுன்னா சரி ஸ்கிரிப்ட் மாற்றிடலாம், இந்த ட்ராமா முடிவுக்கு வர வேண்டாம், இப்படியே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. மொத்தத்தில் கணவன் மனைவி அவங்க அம்மா இளவரசனோட அம்மா வீட்லேயும் போய் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அது ட்ராமா, நிஜ சண்டையெல்லாம் கிடையாதுங்க. அது வீடியோ எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இந்த ட்ராமா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்குது. அவங்க வீட்டில் போய் தொடருமான்னு கேட்டால் அது தொடரலாம், இல்லைன்னா வேறு எபிசோடுக்கு போகலாம்.
ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபரு எல்லா வீடியோவும் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த வீடியோவில் போட்டாலும் பார்த்து ரசித்து அவருக்கு வருமானத்தை கொடுப்பாங்க. இவர் எந்த இடத்துலையுமே வேலைக்கு போகிறதில்ல. அப்புறம் நம்ம காயத்ரி அம்மையார் சொல்கிறாங்க, இன்னும் வரேன்ட்டு வரல. ஏன்னா இளவரச போய் வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்துட்டுக்கிறார் இல்லைங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. அவரே எந்த வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு பக்கம் சுற்றிட்டு இருப்பார். அதனால் வர தாமதமாக இருக்கலாம். வந்த கடைசியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 பேர் மாறி அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் அடிச்சுட்டு அது வீடியோ வேறு எடுக்கிறாங்க. அவங்க அம்மா எந்த இடத்துலையுமே நீ வேலை வெட்டிக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரி அதெல்லாம் சொல்லக்கிறேன், நல்லா வீடியோ போட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் தாலி பற்றியும் பேசுகிறதில்ல. அந்த இன்னொரு பொண்ணு கூட கள்ள உறவு இருக்கிற அந்த பொண்ணு பற்றியுமே அவங்க அம்மா எந்த இடத்துல அட்வைஸ் பண்ணல. ஆனால் நல்லபடியாக போய் வீடியோ எடுங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல அட்வைஸ் தான். இந்த மாதிரி அட்வைஸு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பொதுவாக நீ நல்லபடியாக வாழுன்னு சொல்லுவாங்க. நல்லபடியாக போய் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்று அப்படிம்பாங்க. நல்லபடியாக போய் நல்ல வீடியோ போடு அப்படிங்கிறேன். நல்ல வீடியோ என்னன்னா, இவங்க சண்டை பிடிக்கிறதா அவங்க அம்மாவுக்கு நல்ல வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில்